இதில் நின்றுதா மனிதர் உணர்ந்து கொள்ள அல்ல 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 தாண்டி அப்படி நீங்க தான்டா சொல்றீங்க. எங்கடா புனிதம் அழுகை நின்றது. எங்கள் குரூப்பில் நிறைய சிங்கர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பண்ணல. ப்ளீஸ் ப்ளீஸ் ஏறுங்க. நான் எடுக்கிறது யூடியூப்ல வராது, நம்ம மெமரிஸ் தான் இருக்கும். நீங்க எடுக்கிறீங்கன்றதுக்காக நான் பாடவே வராது எனக்கு. அப்புறம் ₹1 கோடி கொடுத்தாலும் 6 மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல? கேஷுவலா நீங்க பாடுங்க, நீங்க இப்ப எடுக்காதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா குணாகோவிலே சரியான ரெயின் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அங்கேருந்து தவிச்சோம் முளைச்சோன்னு ஓடி வந்துட்டு பில்லர் ராக் வந்துட்டோம். வந்துட்டு ஒரு ½ ஆச்சு மழை நிற்கிறதுக்கு. ஸோ பின்னாடி தான் இருக்குது பில்லர் ராக், ஆனால் சுத்தமாக தெரியல. அங்கே ஒரு கரோக்கி சாங் போய்கிட்டு இருக்கு. அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது பாடிட்டு போயிட்டாரு. நான் பொய்யா சொல்றாங்க. சரி அவன் செம்மையான வியூ இது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ்ட் வந்து எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிடுச்சின்னு சொல்லி சொல்லலாம். டைம் அப்ராக்சிமேட்லி 4 o'clock இருக்கும். இதுக்கு அடுத்து என்ன பிளேஸ் போக போகிறோன்னு தெரியல. டைம் போயிட்டே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ பிளேஸ் கவர் பண்ண முடியுமோ கொடைக்கானல் அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ பிளேஸ் கவர் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கணும். கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டே இருங்க. அடுத்த பிளேஸ் போகிறப்ப கண்டிப்பாக காமிக்கிறேன். அடுத்த பிளேஸ் இங்கே இருங்க. கிட்டா வருது 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 கிட்டா எடு. என்னது எடுக்க? போக 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 அல்ல பிளாக் பேக்ரவுண்ட் வரும். பிளாக் பேக்ரவுண்ட் வைக்கணும். வியூவில் கேமரா தெரியல, ஆனால் கண்ணுக்கு தெரியுது. ஸோ இந்த மலைக்கு வந்து சூடாக பஜ்ஜி சாப்பிட வந்திருக்கோம். இந்த கடவுள் இருந்தாருன்னா இந்த மிஸ்ட்டை மட்டும் சுட சுட அக்கா பஜ்ஜி போட்டு தராங்க. என்ன பஜ்ஜிக்கு அது? காலிஃப்ளவர் ஒன்று போட சொல்லியிருக்கேன். 2 வாழைக்காய் பஜ்ஜி போட சொல்லியிருக்கேன். மிளகா பஜ்ஜி. மிளகா ஒரு 2 மிளகா. வாழைக்கா உனக்கு வாழைக்காய் போட்டவங்க சொன்னதான் போடுவாங்க. இல்ல அவங்க இல்ல சூடா போட்டு தராங்க உங்களுக்கு, அதுக்காக சொல்றேன். என்ன வேணும்? வாழைக்காய் போடுங்க அக்கா, ரெண்டையுமே போடுங்க. 9 வாழைக்காய் போடுறேன், 9 மிளகா போடுறேன். 9 எத்தனைடா போட சொன்ன? 9ன்றாங்க. 9 வாழைக்காய்ங்க. 4 2 தானே. இது ஒரு 5, அது ஒரு 5 போடும். ஆனியன் இருக்காக்கா? செம்மையா இருக்கு. கிறிஸ்பியா சூடாக இருக்கா. அவங்க நம்ம வரதுக்கு முன்னாடி பாதி தான் செஞ்சு வச்சுருந்தாங்க. நம்ம வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் வந்து ஃப்ரை பண்ணி நல்லா கிறிஸ்பியாக போட்டு தராங்க. மலைக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கு. உங்கள் மேலான கருத்து? அந்த பாக்ஸ்லயே வச்சுக்கோங்க. நல்லா இருக்கு. பேப்பர் தூக்கி ஒருத்தர் பேச மாட்டாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்கு. எப்படி சொல்றது, அதாவது டிஃப்ரெண்டாக இருக்கு. காலிஃப்ளவர் சாப்பிட்ருப்போம் நம்ம. எங்கள் வீட்டில எல்லாம் சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க சாப்பிடும்போது பேசக்கூடாது. ஆஹா சரி சாப்பிட்டு வைங்க, பேசுங்க. இதுக்காக நான் இன்னும் தனியாக வாங்கிட்டு நம்ம அங்கே எங்கேயோ போயிடணும். இவங்களோட சேரக்கூடாது. அதான் பேசுவேன் பேசு. போயிட்டே இருக்க. இதெல்லாம் நீங்க சொல்லணும். சொல்லுங்க. என்ன சொன்னாங்க? அவன் எங்களுக்கே தெரியாது. பலூன் அவரோட பேர், அந்த நோயருக்கு ஒரு பேர் இருக்கு, ஒரு கிறிஸ்டின் பேர். அந்த நோயர் வந்து முதல்ல இந்த ஏரியாவில் ரோடு போட்டாங்க. அவருடைய ஆட்சி காலத்தில் ரோடு போட்டு அவருக்காக ஓப்பன் பண்ணதுக்காக நினைவுக்காக அந்த இது வச்சிருக்காங்க.
அங்க தூணே இல்லையே. அதான் அந்த ஸ்டூப்பி வச்சிருந்தாங்கல்ல, ஸ்டூப்பி. அது அவருக்கா? பெயர் காரணம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி தான் மக்களே. குணாகோவை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பில்லர் ராக்ஸ் வந்தோம். மழை இன்னும் அடின்னு அடிச்சு ஊற்றுது. டைம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 4 o'clock ஆகுது. ஸோ இனி அடுத்த பிளேஸ் சீக்கிரமாக போனால் தான் கவர் பண்ண முடியும். ஒயின் சூடாக இருக்குமா? கண்ணாடி ஏத்துனீங்களா? கண்ணாடி ஏத்துனீங்களா? கண்ணாடி ஏற்றி தான் இருந்தது. அது என் கையில கொடுத்துருங்க. ஆமா நான் காத்து அடிக்கிறது எங்கிட்ட காலேஜ் அந்த கேட்டு தான் அவ்வளோதான். அதான் பசங்க பழகாது. அங்கிருந்து குதிக்கிறவங்களுக்கு 100 ரூபா சன்மானம். பாப்பீங்களா? நான் யாருக்காக வாங்க கொடுக்க போகிறேன்? பாருங்க ஒரு பாட்டில் பின்னாடி வெண்ணிலாவும் குல்ஃபி ஐஸும் கட்லட்டும் முட்டை பப்ஸும் எண்ணெயில போட்ட பஜ்ஜியும் பெப்சியும் சவனப்பும் தந்தூரியும் சில்லி சிக்கனும் பொங்கிடும் பாதாம் பாலும் சிந்தி வரும் சாம்பார் வடையும் தக்காளி சட்டினியும் அளவோடு தின்றால் எல்லாம் ஓகே. அதிகமா போனா இடுவடிக்கே. களியினில் போலியினில் அடையினில் வடையினில் அதிரசம் முறுக்கினில் அடங்கிடும் அகிலமடா. மண்ணில் நமக்கு சோறு போதும், வேறு எதுவும் வேண்டுமோ? ஆக்சிஜனே தீர்ந்தால் கூட சோத்த தேடி. இதுக்கு மேல உங்களுக்கு தரக்கூடாது. இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவில் எத்தனை வீடியோ எடுத்துருக்கா? எத்தனை வீடியோ நம்ம ஒன்னா போனோம் அதை முதல்ல சொல்லுங்க. நீங்க எத்தனை கொடுத்த நாம பேச வைக்காத சொல்லுங்க. வேற பத்தியா இதுக்குள்ள வச்சு நான் செய்ய போறாங்க. அந்த சொல்லுங்க. இருக்குல்ல